ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்தியாவில் 100 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. ராம்சார் சைட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு கன்வென்ஷன் இருக்குது, ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வென்ஷன் இருக்குது. ஈரானில் இருக்கக்கூடிய ராம்சார் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் சைன் பண்ணப்பட்ட கன்வென்ஷன். அதனால தான் இதை ராம்சார் கன்வென்ஷன் சொல்கிறோம். ஜென்ரலாக வெட்லேண்ட்லாம் இருக்கும்ல, வெட்லேண்டை கொண்டு போயிட்டு ராம்சார் கன்வென்ஷன்ஸுக்கு கீழே நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ராம்சார் சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சைட்ஸ் எத்தனைனா 100 ராம்சார் சைட்ஸ் இந்தியாவில் இருக்குது. ஸோ ராம்சார் சைட்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை நம்ம எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1981 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட்ஸாக நம்ம அனௌன்ஸ் பண்ணப்பட்டது எது அப்படின்னா கியோடியா நேஷனல் பார்க் அண்ட் சிலிகா லேக். ஸோ இது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் நம்ம அனௌன்ஸ் பண்ணது. கியோடியா நேஷனல் பார்க் வந்து ராஜஸ்தானில் இருக்கும், சிலிகா லேக் ஒடிஷாவில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வெட்லேண்ட். தென் அதுக்கப்புறம் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் லார்ஜஸ்ட் வெட்லேண்ட் இன் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 20 வெட்லேண்ட் இருக்குது கைஸ். 20 ராம்சார் சைட்ஸ் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னே சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் ஏரியா கவர் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ரெண்டு வெட்லேண்ட் தான் இருக்கும். வெஸ்ட் பெங்காலில் 2 வெட்லேண்ட் தான். அது என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த 2 வெட்லேண்ட் இருக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏரியாவை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ லார்ஜஸ்ட் ஏரியாவில் வெஸ்ட் பெங்கால் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 2 தான் இருக்குன்னு சொன்னேன். அதில் ஒன்று இப்போ நானே சொல்கிறேன் பாருங்கள், சுந்தர்பன் வெஸ்ட்லேண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அது லார்ஜஸ்ட் வெட்லேண்ட் இன் இந்தியாவில். லார்ஜஸ்ட் வெட்லேண்ட் இன்னும் ஒன்று இருக்குது. அந்த ஒன்று மட்டுமாவது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரீசெண்டாக இப்போ ஆட் பண்ணப்பட்ட வெட்லேண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஜெய்பிரகாஷ் நாராயணா வெட்லேண்ட். சாரி, இது வெட்லேண்ட் இல்லை, பேர்ட் சான்ச்சுரி. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு பேர்ட் சான்ச்சுரி உத்தரப்பிரதேசில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெய்கா ஜீல் பேர்ட் சான்ச்சுரி. இந்த பேரே கொஞ்சம் நான் 10 டைம் வந்து சொல்லி தான் வந்து வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் வாயில நுழையில அப்படின்னா நீங்களும் ஒரு 10 டைம் சொல்லி பாருங்க, மனசில் பதிஞ்சிரும். ஸோ இந்த 2 வெட்லேண்ட் தான் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ரீசெண்டாக ஆட் பண்ணப்பட்ட வெட்லேண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்மாலஸ்ட் வெட்லேண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வெட்லேண்ட் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சார் சைட்ஸில் ஸ்மாலஸ்ட் ராம்சார் சைட்ஸ்னு பார்த்தோம்னா 2 இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெம்பனூர் வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெட்லேண்ட். அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேணுகா வெட்லேண்ட் ஹிமாச்சல பிரதேசில் இருக்குது. ஸோ இந்த 2 தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களா. இந்த மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டு கீழே 2 வெட்லேண்டை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மள மாதிரி ஹியூமன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நேச்சுரல் ஈகோ சிஸ்டம் நல்லா இருந்தால் பிடிக்காது இல்லையா. டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் பொல்யூஷன்ஸ், இது எல்லாம் பண்ணி அந்த வெட்லேண்டுக்கு வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அதிலிருந்து அந்த வெட்லேண்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்ட் கீழே 2 வெட்லேண்டை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கியோடியா நேஷனல் பார்க் ஒன்று அண்ட் அதுக்கப்புறம் லோக்டக் நேஷனல் பார்க் ஒன்று. லோக்டக் நேஷனல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் இருக்குது. கியோடியா நேஷனல் பார்க் ராஜஸ்தானில் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கியோடியா நேஷனல் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கிரேசிங், அன்பேலன்ஸ்டு கிரேசிங் வந்து இருக்குது. அண்ட் சிவியர் வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொன்று லோக்டக் லேக்கில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் அண்ட் ஹெவி பொல்யூஷன் வந்து அங்கே இருக்குது. அண்ட் டீஃபாரஸ்டேஷன், இந்த 2 ரீசன்னால அந்த வெட்லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று சிலிகா லேக் வந்து பார்த்தீங்கன்னா மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டில் தான் இருந்துச்சு. 1993 வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிருக்கோம். 2002 சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ஓரளவுக்கு வந்து காப்பாற்றி அதை வெளியே கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டில் இருக்கிறது 2 வெட்லேண்ட் தான். ஒன்று லோக்டக் மணிப்பூரில் இருக்கிறது, இன்னொன்று கியோடியா நேஷனல் பார்க் ராஜஸ்தானில் இருக்குது. இப்போ இந்த லோக்டக் லேக்கை பார்க்கும்போது இது கூடவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. அது என்னன்னா வேர்ல்ட்ஸ் ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னா இந்த லோக்டக் லேக்கில் தான் இருக்குது, மணிப்பூர். ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க்னா என்ன, அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான். லோக்டக் லேக்கில் இந்த ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் வந்து இருக்கும். ஸோ அதாவது சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுற, அதாவது லேக். அந்த லேக் நடுவில் அங்கங்கே பேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் பார்க் மட்டும் இருக்கும். இங்கே தான் ஷாங்காய் டீர் இருக்கும் கைஸ். ஸோ நான் இமேஜ் ஆட் பண்ணுறேன், சூப்பராக இருக்கும். யூடியூப்பில் போயிட்டு வந்து வீடியோ வந்து பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். தென் நெக்ஸ்ட் when comes to கேரளா, இதில் 3 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. அதில் வெம்பனாட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராம்சார் சைட்ஸ் இருக்குது. இதுதான் லாங்கஸ்ட் லேக், ஓகேங்களா. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேக்கில் இருக்குது. ஸோ when comes to கேரளா. அதே மாதிரி நால் சரோவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ குஜராத்தில் வந்து இருக்குது. இந்த பேர்ட் சான்ச்சுரி எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா ஆக்சுவலி இந்த பேர்ட் சான்ச்சுரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் லைஃப் சேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா
இந்தியன் வைல்டு ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீசிஸோட ஒரு மேஜர் லைஃப் சேவரே வந்து இந்த நால் சர்வர் பேர்ட் சாங்சுரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய பேசிக் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ராம்சர் சைட்ஸ் இன் இந்தியா. ஸோ அதை தாண்டி வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஷியாவிலேயே இந்தியாவில் தான் அதிகமான ராம்சர் சைட்ஸ் இருக்குது. ஏஷியாவிலே இந்தியா தான் ஃபர்ஸ்ட். வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு யுனைடெட் கிங்டம், செகண்டு மெக்சிகோ, தேர்டு லிஸ்ட்டில் இருக்கிறது நம்மளோட இந்தியா. ஸோ ஓகேங்களா, ஸோ இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் ராம்சர் சைட்ஸை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது. அண்ட் 100 ராம்சர் சைட்ஸும் கண்டிப்பாக படிக்கணும் கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டோட சப்போர்ட் வந்து எடுத்துக்கோங்க. 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஸோ அந்த நேம்ஸ் எல்லாம் திரும்ப சொல்லி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஈஸியாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் எடுத்த உடனே வராது. ஸோ 1 டே டைம் எடுத்து ஒரு 2 hours ஆகுது மினிமம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ராம்சர் சைட்ஸ் எல்லாம் மொத்தமாக மெமரி பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பீரியடிக்கலாக ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ அந்த ராம்சர் சைட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மறந்தே போகாது. ஒடிஷா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 6 வெட்லேண்ட் ராம்சர் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். கேரளா அப்படின்னா அந்த 3 வெட்லேண்ட் வந்து ராம்சர் சைட்ஸ் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். இது எல்லாமே ப்ராக்டிஸ் திரும்ப நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் when comes to exam perspective 100 ராம்சர் சைட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்.